தெரியுமா அப்துல்லா, நிர்பந்தம் என்ற பேரில் எது வேணாலும் செஞ்சுட்டு அது ஹலாலன்னு நாங்கள் எடுத்துக்கொள்ளையிலுமே ஒரு கூட்டம் சொல்லி கொண்டு இருக்குது. எது வேணாலும் செய்யலுமா, அது நிர்பந்தம் என்ற பேரில் லரூரத் என்று சொல்லிட்டு தாக்கி கொள்ளையிலுமா. அதனால தான் சரி இப்போ என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் ஒரு பெரிய பிளேயரோடு போட்டிக்கிறார். இந்த நியூ இயர் வருது, ஜனவரி ஃபெஸ்ட் வேறு வருது. போர்ட் சிட்டிலேயும் கோல் ஃபேஸ்லேயும் ஃபுல் கொண்டாட்டம் தான் வைக்க போகுது. இந்த வருஷம் பேத்து ஃபுல் ஒரு களை கொண்டு கலக்குறோம். டான்ஸ் ஆடல் பாடல் எல்லாம் வெட்டில் போடுவாங்க 12 மணிக்கு. சும்மா தாறு மாறு தக்காளி சோறு மாதிரி ஈக்கும். சேர்ந்து போவோம் வாரியா? ரெடித்தானே வாரன். அப்போ நானும் வாரன். ஆனால் பிரச்சனை என்னண்டா வீட்டில் தான் அந்த வீட்டு கதை விட்டு போடுது தம்பி. அதெல்லாம் பார்த்துக்கொள்ளையில இது ஒரு நைட் தானே ஆக போகுது. இதில் என்ன நடக்க போகுது? பேத்துட்டு வருவோம். அப்போ சரி அப்துல்லா போவோம். போவோம். சரிங்க. அது எப்படி நீங்கள் போவேண்டுவீங்க? ஒரு வருஷம் முடிஞ்சால் ஒரு மனுஷன் வந்து மௌத்தை நோக்கி போயிட்டு கொண்டு இருக்கிறான். அப்போ அவன் வந்து அதை போயிட்டு ஆடிக்கொண்டும் இதாகி கொண்டுமா கொண்டாடி கொண்டு இருப்பான். இந்த நேரம் இந்த பூமர்த்தனமாக கதைக்கிறதுக்குண்டே நீங்கள் வருவீங்க அப்துல்லா. விளைஞ்சா இது சரிப்பட்டு வராது. அப்துல்லான்னு பேர் மட்டும் தான் 2 பேருக்கும், ஆனால் சிந்தனை மட்டும் வேறு வேறே ஆகிக்குது. அங்கே போனால் ஆடலிக்கும் பாடலிக்கும் அது இப்போ நவீன கலாச்சாரம். அது தானே வேற என்னதான் கலாச்சாரமோ? வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எப்படி தான் சொல்லுங்க பாப்பா. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் முஸ்லீமும் ஒன்றுன்றீங்க. நீங்க வந்து இப்படி பிரிச்சு பார்க்க வேணும் அப்துல்லா. விளைஞ்ச எல்லாத்துல கல்ச்சர்கள் வந்து ஒரு மாதிரி ஈக்கணும் அப்துல்லா. என்ன சார் அவங்களோட மாதிரி நாங்கள் ஈக்கணும். இப்போ அங்கே வந்த ஆட்கள் என்ன இங்கே ஈக்கிற மாதிரி இலக்கொலை எடுத்துட்டு ஆயிக்கிறாங்க இல்லையே. இஷ்டம் அது மாறிக்கொள்ளணுமே. புதுமையான இதுக்கு நோக்கி நாங்கள் போகணும். அவள் அப்துல் சொல்கிறது ஒரு விதத்தில் சரிதானே. இல்லை அதை யோசிக்காம கொஞ்சம் நாங்கள் ஃபன் ஆகிக்கொண்டு ஃபன் பண்ணுற இடத்துல ஃபன் பண்ணணும். இப்போ ஒரு முஸ்லீமாக இருந்தால் நீ அடுத்தவன கலாச்சாரத்தை நீ பின்பற்றுவியா இல்லாட்டி நபி ஸல்லல்லாஹு ஏன் அதில் இப்போ என்ன பிரச்சனை வைக்க போகுது? நபியாவும் அரபு நாட்டை சேர்ந்துவாங்க. நாங்கள் அரபு நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றுவோம். நம்ம ஸ்ரீலங்கா ஒரு கலாச்சாரம் கல்ச்சர் இல்லையா? அதுக்காக அப்போ அரபு நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்ற வேணா வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை பின்பற்றல. அரபு நாட்டு கலாச்சாரத்தில் நான் பின்பற்ற சொல்கிறேன். இந்த பூமர்த்தனமா பேசணும் அப்துல்லா. நீங்கள் இந்த நேரம் நாங்கள் நியூ இயருக்கு போகிறோம்டா. சரி சரி போவோம். அப்பா நீங்கள் அவங்களோட கலாச்சாரத்தை பின்பற்ற பூமர்த்தனமா பேசுகிறாடா. நாங்கள் போகண்டா. நல்ல கதை. செலிப்ரேஷன் விவாதம் போகுது போல. ஆமா, இப்ப நான் இவனும் போகணும்னு சொல்லி கொண்டிருக்கிறேன். இவன் வழக்கம் போல பூமர் தனமா லொஜிக் பேசி கொண்டிருக்கிறான். சொல்றது முழுக்கவே பிள்ளை தானே. நியூ இயரை கொண்டாட வேணும்னு சொல்லி கொண்டிருக்கிறான். ஒரு செயலை செய்யறதா இருந்தா அது வந்து ஒரு பிரயோசனம் அர்த்தமிக்கிறதா உண்டா இருக்கணும். ஒரு புதிய வருஷத்தை வரவேற்கிறார். இது எப்படி அர்த்தம் இல்லாததாகும்? புதிய வருஷம் கொண்டாட நினைச்சு கொண்டிருக்கீங்களா? பின்ன இல்லாம இப்படித்தான் உங்களையமாய் நிறைய முஸ்லிம்கள் வந்து இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் எதுக்கு கொண்டாடப்படுதுன்னு சொல்லி தெரியாம கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர். நாங்கள் அதை வெஸ்டர்ன் கல்ச்சர் நியூ இயர் எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு சொன்னா, ஜானஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ரோமபுரி கடவுளை வந்து நினைவு கூறுவதற்காகத்தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து அன்றைய காலத்துல கொண்டாடினாங்க. அதுதான் அப்படியே காலம் மாறி 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 இப்போ நம்ம புது வருஷம் ஜனவரி புது வருஷம் கொண்டாடுற மாதிரி நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது ஒரு புதிய கேலண்டர் சிஸ்டம் உண்டு. எல்லாரும் முழுக்க தாக்குறோம். அதை இப்போ நாங்கள் வரவேற்ற என்ன பிரச்சனைக்கு போது அதில் அடிப்படை இதில் ஒரு கடவுளை நினைவூட்டுறோம். இது வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமா? இப்போ நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருக்கிறீங்க. நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யார் எந்த சமுதாயத்துக்கு ஒப்பாக நடப்பார்களோ அவர்கள் அந்த சமுதாயத்தை போன்றவர் ஆவார்கள். இது வந்து எப்படி நியூ இயர் வந்து ரோமபுரியில் இருக்கக்கூடிய ஒரு கடவுளுக்கு ஒரு நினைவு கூறுறது. இது ஒரு மார்க்க சடங்காக இருக்குது. மார்க்க சடங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் எப்படி கொண்டாடுறது? சரி, இப்போ அது மார்க்க சடங்குன்றதை ஒதுக்கி தள்ளிட்டு சும்மா பட்டாசு வெடிக்கிறதோ டான்ஸ் ஆடல் பாடல் செய்கிறதோ இப்போ யாரும் அந்த கடவுள்கிட்ட பேரை சொல்லி வணங்குறாங்க இல்லையே. அப்படி பார்த்தாலும் நிறைய பிரச்சனை இருக்குது அப்துல்லா. அதில் மியூசிக் என்ற ஒரு விஷயம் வருது. ஆடல் பாடல் பைத்தியக்காரத்தனம். இப்போ பஸ்ஸில் போகிறீங்க நீங்கள், இசை கேட்குமா கேட்காத உங்களுக்கு? இந்த நிர்பந்த விஷயத்தை கொண்டு வரீங்களா? அது நிர்பந்தம், தவிர்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வர்றதுனால நிர்பந்தமாகும். இப்போ நீ கோல்ஃப் ஃபெஸ்ட்டுக்கு போறீங்க, நீங்கள் தானே அப்போ தேடி போகிறீங்க. நீங்கள் என்ன பஸ்ஸில் போகிறதுக்கு தேவைக்கு போகிற மாதிரியா கோல்ஃப் ஃபெஸ்ட்டுக்கு? நீங்கள்லாம் அந்த வீடியோ பார்க்கல போல. நிர்பந்தம் பேரில் எது வேணாலும் செய்யலாம், இப்படி பேத்து கொண்டாடலாம். அந்த வீடியோ நாங்களும் பார்த்தோம். என்ன விஷயம் என்று சொன்னால் அது ஒரு தவறான ஒரு புரிதல். நிர்பந்தம் என்று சொல்கிறதுக்கு வந்து மார்க்கம் வந்து ஒரு சில வழிமுறைகளை வச்சிருக்குது. அந்த அடிப்படையில் நிர்பந்தமாக போல தான் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நிர்பந்தத்தில் வந்து ஹராமானதும் ஹலாலாகும். இப்போ நாங்கள் பஸ்ஸில் போகிறோம், நீங்கள் சொன்ன பஸ்ஸில் போகிறதே எடுத்துக்கொள்வோமே. பஸ்ஸில் போகிறோம், கட்டாயமாக பஸ்ஸில் தான் போக வேண்டிய நிலைமை ஒன்று இருக்குது. அதனால் மியூசிக் கேட்டால் அது பிரச்சனை இல்லை, அது நிர்பந்தத்தில் அடங்கும். நீங்கள் கோல்ட் ஃபேஸில் போகிறீங்க, கோல்ட் ஃபேஸ் போகிறது உங்களோட நிர்பந்தமாக கேட்குறேன். அது நீங்களாம் மனமுன்னால் வந்து போகிற இடம். இது வந்து நிர்பந்தத்துக்குள்ளுக்கு அடங்காது. இது வந்து மார்க்கம் சொல்லிக்குது. அந்நிய கலாச்சாரங்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது,
பின்பற்றக்கூடாது. அப்போ அரபு நாட்டு கலாச்சாரத்தை தானே பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இது எப்படி இருக்கு? என்ன அரபு நாட்டு கலாச்சாரம்? இஸ்லாமன்ற பேரில் பின்பற்ற ஜுப்பா எடுக்கிறது, தலப்பா கெட்டுறது, இது எல்லாமே அந்நிய நாட்டு கலாச்சாரம். தலப்பா கெட்டுறதெல்லாம் மார்க்கம் நாங்கள் சொன்னோமா? என்ன சொல்லி கொண்டிருக்கிறாங்க மிச்சம் பேர். அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. நாங்கள் சொல்கிறது இந்த ஜுப்பா உடுக்கிறது, தலப்பா கெட்டுறது எல்லாம் வந்து ஆடை. நாங்கள் என்ன உடுப்பு வேணாலும் உடுத்தலாம். அரபு நாடு கலாச்சாரத்தில் நாங்கள் ஜுப்பா போடணும்னு நான் சொல்ல வரல. முதல்ல வந்து விளைவிக்கோங்க. மார்க்கம் வந்து உலக விஷயங்கள்ல மார்க்கம் எது எங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு தடுத்து இருக்குதோ அதை விட்டு நாங்கள் தவறு நடக்கணும். அதே மார்க்க விஷயங்கள் வரும் பொழுது மார்க்கம் எங்களுக்கு எது செய்ய சொல்லியிருக்குதோ, எது கட்டளை இட்டிக்குதோ அதை செய்யணும். இப்போ நீங்கள் நியூ இயர் கொண்டாட போகிறீங்க, இது மார்க்கமா மார்க்கம் இல்லையா? மார்க்க சப்ஜெக்ட்ல வருதா? மார்க்கம் இல்லாத பிரச்சனை ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு உலக விஷயமா இருக்குது. இப்போ இதில் நாங்கள் எப்படி பார்க்கணும்? மார்க்கம் எங்களுக்கு தடுத்திருக்குதான்னு தான் பார்க்கணும். மார்க்கம் தடுக்காது, அது ஹலால் ஆகணும். அந்த ஹலாலை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அனுபவிக்கலாம். இப்போ நியூ இயர் செலிப்ரேஷன் எடுத்துக்கொள்வோம், தெரியுமா? அவர் சொல்கிறத நாங்களும் போவோம்னு சொல்லி யோசிக்கிறீங்களே, நீங்கள் கொஞ்சம் யோசிக்கிட்டா தெரியுமா? நியூ இயர் செலிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நான் நேரத்தோட சொன்ன மாதிரி ஒரு கடவுளோட நினைவை ஒட்டி தான் இந்த கொண்டாட்டம் கொண்டாடப்படுது. இது மார்க்க அடிப்படையில் ஒரு சமுதாயம், ஒரு மாற்று மத சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த நடைமுறை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, பின்பற்றி நடக்கக்கூடாது. அது எந்த அளவுக்கு பாவம்னு சொல்லி கேட்டால், நாங்களும் அந்த சமுதாயத்தை மேலே மாறக்கூடிய அளவுக்கு ஒரு பாரதூரமான ஒரு விஷயம். இது ஒன்றாவது. ரெண்டாவது விஷயம், வெடில் வெடிக்கிறீங்க, கத்திங்கன்ற பேரில் பற்ற வைக்கிறீங்க. இது வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டால் அனுமதிக்கப்பட்டது இல்லை. எல்லாமே தடைன்னு வரப்போது இல்லையே. நீங்கள் எப்படி தடைன்றதை பாருங்கள். உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். நீங்கள் சல்லி கொடுத்து வாங்குற அந்த வெடிப்பொருட்களை வெடிக்கிறதால உங்களுக்கு என்ன பிரயோசனம்? வெடி இல்லை, உங்களோட பணம். சரி, இப்போ உங்களோட சும்மா ஒரு ஜொலியோட பார்க்கப்படாத அழகு, வானத்தில் வெடிக்கிறது அழகு. சும்மா சல்லி வேஸ்ட் பண்ணணும். எப்படியுமே நம்ம உத்தா போதான் போகிறோம். ஒவ்வொரு வருஷமும் அந்த கேண்டு சல்லி வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கோம். அது விட்டு 1000 ரூபாய் வச்சுக்கோங்களேன், 1000 ரூபா 10 வச்சு போடுங்களேன், என்ஜாய்மெண்ட்டுக்கு. அதுக்கு 2 பேருக்கு தின்ன கொடுங்களே. இல்லை, என்ஜாய்மெண்ட் 10 வச்சு போடுவோமா? மாட்டோம். ஏன் பார்க்க மாட்டீங்க? சல்லி தானே. அதே வேலையை தான் நீங்கள் இந்த ரத்திஞ்சன்ற பேரில் எடுத்து வச்சு செய்கிறீங்க. இசை இருக்குது. இசை வந்து ஹராமான ஒரு விஷயம். விஷயம் ஹராமா இல்லையான்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அது பேசிக்காக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுலேருந்து விலகி கொள்ளாட்டி அப்போ என்னது? நீ முஸ்லீமா? முஸ்லீம் இல்லையா? முஸ்லீம். அல்லாஹ்தான் நீக்கிறான்னு சொல்லி நம்பிக்கிறீங்க. நம்புகிறேன் தான். நம்பிக்கிறீங்க. அல்லாஹ் இந்த உலகத்தை அழிப்பான்ன்ற நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்குதா? அதுவும் திருப்பி எழுப்பாட்டுவான்னு சொல்லி நம்பிக்கை இருக்குதா? விசாரணை நடத்துவான்னு சொல்லி நம்பிக்கை இருக்குதா? சொர்க்கம் நரகம் கிடைக்கும்னு சொல்லி நம்பிக்கை இருக்குதா? அப்போ நீங்கள் எதுக்கு போக ஆசைப்படுறீங்க? எதுக்கு ஆசைப்படுறீங்க நீங்கள்? அப்போ எப்படி நீங்கள் நரகத்துக்கு செய்கிற வேலையை செய்வீங்க? இந்த உலகம் வந்து தற்காலிகமானது, நிரந்தரமானது இல்லை. நல்லா சொல்கிறேன், இந்த உலக வசதிகள் வந்து ஏமாற்றக்கூடிய வசதிகள் தவிர வேறு இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் இந்த கோல்ட் ஃபேஸில் பாருங்கள், ஆம்பேல் பொம்பளேல் என்று சொல்லி அந்த அஜம் மகரம் என்ற அந்த உறவை பேணாமல் கோல்ட் ஃபேஸில் அப்படியே நின்று கொண்டு டான்ஸ் ஆடிக்கொண்டு, அதுவும் எந்த அளவுக்கு அந்த சீர்கேடு போயிடுக்குதுன்னு சொன்னால், மது அருந்தி கொண்டு போதைப் பொருளையும் விபச்சாரத்துலையும் கொடிக்கட்டி நிலைக்கக்கூடிய ஒரு நிலை தான் டிசம்பர் 31 ராவு 12 மணிக்கு. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய வசனம் கேலி கூத்தாக்கப்படக்கூடிய இடத்துல நீங்கள் அவர்களோட அமராதீர்கள். வேறு பேச்சுக்களில் ஈடுபடுற வரைக்கும் நீங்கள் அவரோட அமராதீர்கள் என்றான். நான் கோல்ட் ஃபேஸுக்கு போவேனான்னு சொல்லலை. அந்த டைமில் நடக்குது. அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்த ஒரு காரியம் நடக்குது. அந்த விஷயம் நாங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் உட்காரவே கூடாது. இது விலகி நடந்துப்போம். நீங்கள் சொல்கிறது சரி தான் ரை அப்துல். இவர் சொல்கிறது ஒரு விதத்தில் உண்மை தானே. இப்படிதான்டா எல்லாரும் பேத்திப்பாங்க, பேத்தி எல்லாரும் ஸ்டேட்டஸ் போடுவாங்க, விஷ் பண்ணி கொண்டு இருப்பாங்க. அந்த டைமில் நானும் இல்லாட்டி பார் அப்துல்லா, நீ ஒரு வருஷம் முடியறதுக்கு போது எவ்வளோ தொழுந்திக்கிறாய், எவ்வளோ பாவம் செஞ்சுக்கிறாய். அந்த பாவத்தை நீ அடுத்த வருஷம் செய்ய மாட்டாய், தொழுவே நீ சீர்திருத்தம் செய்வாய் என்றதை தான் பற்றி கவலைப்படணுமே தவிர, அதே பாவத்தை ரிப்பீட் பண்ணுற மாதிரி நீ அந்த வருஷத்தை இஷ்டத்துக்கு மாற்றமாக முடிக்கப்பட. நீங்கள் எல்லாம் சேர்ந்து சரியான மட்டும் குழப்புறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க தானே, ஸ்டேட்டஸ் போட்டு மற்றவன் ஸ்டேட்டஸ் போட்டு நான் போடாட்டி அது ஒரு நோண்டிவாய் நீங்கள் பார்க்குறீங்க. இவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னால், அவனை மறுமைக்கு வந்து இவனை என்னோட சேர்ந்து ஸ்டேட்டஸ் போட்டான், இவனை என்ன செய், இவனை மன்னிச்சு விட்டுறியா இல்லைன்னு சொல்லி யாரும் வந்து நிற்க போகிறது இல்லை. நீங்கள் செய்கிற பாவத்துக்கு நீங்கள் தான் என்ன செய்யணும், இது பண்ணணும். இப்போ முடிவாக என்ன சொல்கிறீங்க? இது கொண்டாடக்கூடாது, கொண்டாடினா அதெல்லாம் தண்டனை கிடைக்கும். அந்த நீங்கள் அதுக்கு செலவழிக்கிற நேரத்தை, அதுக்கு செலவழிக்கிற சல்லியை வந்து நன்மையான காரியத்துக்கு செலவழிக்கலுமே. எத்தனை இரவு தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கீங்க சொல்லுங்கள். நோம்புக்கு எத்தனை நோம்பு போகிறோம் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள்.
நோம்பு வந்தால் மட்டும்தான் அமல் செய்கிறது. மற்ற டைம் இந்த அமல் எங்கே போச்சு? இந்த உலகம் போகிற போக்கில் நாங்களும் போகணும்னு நினைக்கிறது வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம். மற்றவன் கிணத்துல பாய்ந்தா நீங்களும் இப்படி கிணத்துல பாய்வீங்களா? மாட்டீங்க. நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி தெரியுது உங்களுக்கு. கிணத்துல பாய்ந்தா செத்து போயிட்டுன்னு சொல்லி தெரியும். இந்த காரியத்துக்கு போகணும் நரகத்துக்கு போவேன்னு சொல்லி தெரிஞ்சு கொண்டே போகிறது சரியா? சரியில்லை தான். யோசிச்சு முடிவு எடுத்துக்கோங்க. சரிடா, நல்ல வேலைகள் கொஞ்சம் சொல்லி தந்தீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்க போல இதுதான் சரிமாய் தோணுது. இப்போ அதுக்கு செலவழிக்கிறதுக்குன்னா சல்லியெல்லாம் வச்சுக்கிறேன், அது என்ன செய்கிறதா? அது நன்மையான கருத்து. பசியோட இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வாழ்க்கையில் ஜக்காத் கொடுத்தீங்க, அதை கணக்கு பார்த்து கூட்டு இல்லை. சரி, அப்போ இந்த சல்லிகளை வந்து நல்ல வெள்ள செலவழிப்போமேண்ணா. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம். நீங்கள் வந்து அந்த தர்மம் ஜக்காத்துல வந்து எங்கள் ஜமாத்துக்கு தந்தீங்கன்னு சொன்னால் அதன் மூலமாக நாங்கள் இன்னும் 4 பேருக்கு வந்து பசியை ஆற்றக்கூடிய அதே மாதிரி தவா பணிகளை மேற்கொள்ளுவோம். பாரு, உன்னைய வாய்ப்பு தேடி வருது. கண்டிப்பாக இந்த விஷயங்களை சொல்லி தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நானும் பேடி. இவர் யாரு? இவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான், சகோதரர் ஒருத்தர் தான். சரி, அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும். நல்ல வேலை வந்தீங்க. நல்ல வேலைடா, எப்படியோ பேசி மனசை மாற்றிட்டீங்க. சரி, போகிறதில்ல நியூ இயர் இருக்கிறது. அந்த நைட்டுக்கு நிம்மதியாக போத்திக்கிட்டு தூங்கினா சரி. விளைஞ்சி தானே துவாக்கள் ஓடிட்டு. அப்படித்தான். சரி, நீங்கள் பைக் எடுங்க, நாங்கள் போவோம். இன்ஷா அல்லாஹ். எதுவாக இருக்கும்.